பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் பெருமென்று தெரிஞ்சும் பிளேட்டா சாப்பிட்டா இப்படித்தான் ஆகும். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தைத்திருநாள், உழவர் திருநாள், தைப்பொங்கல் எப்படியும் சொல்லலாம். பொங்கல் செலிப்ரேஷன் நேற்று நைட்டே ஸ்டார்ட் ஆயிட்டு நைட் ஒரு 8 மணி அப்படியே நிலமெல்லாம் மெழுகி கல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே வச்சாச்சு. ஏனென்றால் காலையில எழும்பி அவசரப்பட தேவையில்லை. அப்படியே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு தூங்க போனா கரெக்டா 6 மணிக்கு கதவை தட்டுற சத்தம். நான் எழும்ப முதல்ல எல்லாமே ஸ்டார்ட் ஆயிட்டு இவன் எழுப்பியும் ஒன்றுதான், எழுப்பாம விட்டாலும் ஒன்றுதான் யோசிச்சிருக்கேன் போல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலையில ஏழி எழும்பினேன். பனியில குளிர்ல நடுங்கியே செத்துட்டேன். கண்டி நுவரலியாவே தோத்துடும் போல. அப்படியே கும்பத்துக்கு விளக்க வச்சுட்டு பொங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐயா தான் பொங்கல் பானையை வச்சேன். ஆக்சுவலி பொங்குறது நான் இல்ல, அக்கா தான். அவள் விடிய எழும்பின கையோடய குளிச்சிட்டாள். நானோ டைம் பரட்டும் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா 7 மணிக்கு சூரிய பகவான் என்ட்ரி. வந்த கையோட ஆளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. எப்படி முண்டைக்கால் நல்ல புழுகத்துல நிப்பார். அப்படியே கொஞ்ச நேரத்தால பொங்கி முடிய தலைவருக்கு படைச்சாச்சு. அதுக்கு பிறகுதான் ஐயா குளிக்க போனேன். அதுவும் சுடுதண்ணி வச்சுதான் குளிச்சேன். ஆனா இதுல காட்டேல. இதுதான் இன்றைக்கான ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே பொங்கலையும் வடையும் சாப்பிட்டு படையலுக்கு வச்ச மாம்பழத்தையும் எடுத்து சாப்பிட்டு இன்றைக்கு பொங்கல், அதோட இன்றைக்கு வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போக வேண்டிய நாள். அதுக்கு முதல் எங்கட ஊர் கோயில் பத்திரகாளி கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு அடுத்ததாக பாபா கோயில். இன்றைக்கு ஏளியாவே வெளிக்கிட்டேன். வளமையா 11 மணி ஆகும் போக இன்றைக்கு 10 மணிக்கே போயிட்டேன். ஏளியா போனதால கூட்டம் இல்ல, டக்குன்னு கும்பிட்டு வந்துட்டேன். அப்படியே நம்ம முருகப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வீட்டை வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் நம்ம நண்பர்ட்ட என்ட்ரி. அவரை தொடர்ந்து நம்ம ஜாக்கி சான் ஃபேமிலியின் என்ட்ரி. நம்ம கடைக்குட்டின் விஷயம் எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். கியூட்ல. அதுக்கு பிறகு மதிய சாப்பாடு, அதுக்கும் பொங்கல் இருக்கு பின்னால சம்பவம் இருக்கு. சாப்பிட்டு முடி ஐஸ்கிரீம் பேன் வந்துச்சு. எல்லாருக்கும் வேண்டியாச்சு. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குற வேலை நமக்கு வந்துச்சு. எடுத்து பிரிச்சு கொடுத்துட்டு கம்பெனி கொண்டு அதுக்கு பிறகு நம்ம சித்தா சாமிக்கு கடையெல்லாம் சாப்பாடு வாங்கணும். பொங்கலை முன்னிட்டு எல்லா கடையுமே பூட்டு. கிட்ட இருக்கிற கடைக்கு போயிட்டு வருவோம்னு வெளிக்கிட்டு டவுனுக்கே போயிட்டேன். லாஸ்டா ஒரே ஒரு கடையை தேடி பிடிச்சாச்சு. வாங்கிட்டு வந்து கொடுத்த கையோட ரூமுக்கு போனேன். ஒரு நேரம் பொங்கல் சாப்பிட்டாலே தூக்கி அடிக்கும். 2 நேரம் வேற. எப்படி படுத்தேன் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. ஒரே ஒரு பொங்கல், மொத்த நாளுமே காலி. இனி எங்க ஊர் சுத்த நேரம். மாலை நேரம் நண்பரோட டீ கடைக்கு போயிட்டு இந்தியா நாளை முடித்துக் கொண்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பொங்கல் போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.